அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நினச்ச காரியம் நம்மளுக்கு கைகூடி கிடைக்க நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம், ஆசைப்பட்டுட்டு இருப்போம். இது நம்மளுக்கு நடக்குமா நடக்காதான்னு. அது ரொம்ப வருஷமாக நம்ம நினச்சிட்டு இருந்த காரியம் கைகூடி கிடைக்க நமக்கு என்ன தடை இருந்தாலும் அது நீங்கி நம்மளோட காரியம் நம்மளுக்கு ஹைரல் ஆகிறதுக்கு வேண்டி உண்டான துவா தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல நாம் நல்ல நியத்து வைக்கணும். நியத்து வச்சு அல்லாட்ட நல்ல துவா செஞ்சதுக்கப்புறம் நம்ம 11 சலாத்து சொல்லிக்கணும். 11 தடவை நமக்கு தெரிஞ்சு சலாத்து சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் யாதல் ஜலாலி வல்லிக்கராம் என்கிற அஸ்மாவுல் ஹுஸ்னையில் இருக்கிற இந்த இஸ்மு இது 1200 தடவை சொல்லணும். இது எப்போ சொல்லணும்னா, நம்ம லுஹர் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு 11 தடவை சலாத்து சொல்லணும். நம்மளுக்கு தெரிஞ்சு சலாத்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1200 தடவை யாதல் ஜலாலி வல்லிக்கராம் இந்த இஸ்மு சொல்லணும். அதுக்கப்புறம் அல்லாட்ட நம்ம நல்ல துவா செஞ்சுக்கலாம். என்ன தடசம் இருந்தாலும் நம்மளுக்கு நீங்கும். நம்ம நினச்ச காரியம் நம்மளுக்கு கைகூடி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியும். இது சொல்லி பாருங்கள். அதே போல் இனி ஒன்றும் கூட இருக்குது. இஷா மாரிபு இடையில நம்ம அது சொல்லிக்கலாம். மாரிபு தொழுதுக்கப்புறம் 1000 தடவை அல்லாஹு சமது இந்த இஸ்மு நம்ம சொல்லிக்கணும். இது சொல்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம 11 தடவை சலாத்து சொல்லி அதுக்கப்புறம் நம்ம 1000 தடவை அல்லாஹு சமது இந்த ஆயத்து நம்ம ஓதிக்கணும். ஓதுனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் 11 தடவை நம்ம சலாத்து சொல்லிக்கணும். அல்லாஹு சமது அப்படிங்கிறது ஒரு ஆயத்தும், சொமது யா சொமதுங்கிறது ஒரு இஸ்மும் தான். இது ரெண்டும் சேர்த்து கலந்து வர்றது தான் அல்லாஹு சமது அப்படிங்கிற ஆயத்தில் நம்ம சொல்ல போகிறோம். இது நம்ம நல்ல நம்பிக்கையோட நியத்து வச்சு நம்ம செய்யணும். நம்ம எல்லா தடைகளும் அல்லாஹு தாலா நீக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.